வணக்கம். மூலிகை மருத்துவ சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமடியானது நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப நல்ல எளிமையான ஈஸியான ஒரு ரெமடி தான். இது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 30 வயதுக்குள்ளே பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமடி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது 2 இன்கிரீடியன்ட் தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இத எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் பார்க்கலாம். இதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் அப்படின்னாக்கா அடிப்படை அஸ்வகந்தா சூரணம். சூரணம் அப்படின்னா பவுடர். இது அமுக்கராங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நாட்டு மருந்து கடையில பொதுவா அமுக்கராங்கிழங்கு அப்படின்னாலே ஆண்மையை பெருக்கிறது, நரம்ப வலுப்படுத்துறதுக்கு. 2வது இப்ப நம்ம பார்க்கிறது முருங்கை விதை. முருங்கையோடைய அந்த விதை, உள்ள இருக்கக்கூடிய விதை, இது பவுடர் பண்ணாது. முருங்கை விதை அப்படின்னா அந்த தோல் உரிச்சுதான் நம்ம உபயோகப்படுத்தணும். நிறைய பேர் அப்படியே தோலோட போட்டு அரைச்சிருவாங்க, அது பிரயோஜனம் இருக்காது. இது தோல் உரிச்ச முருங்கை விதை பவுடர். என்னுடைய பழைய வீடியோல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த அமுக்கரா கிழங்கு பவுடர், அதாவது அஸ்வகந்தா சூர்ணம், அஸ்வகந்தா பவுடர்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த 2 தான் நம்ம சிம்பிளான ரெமடி. இந்த 2ஐயும் எப்படி உபயோகப்படுத்த போறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப முக்கியம் பால். இந்த 2 பொருளையும் பாலோட தான் உபயோகப்படுத்தணும். இந்த 2ஐயும் எப்படி எந்த நேரம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னாக்கா காலை இரவு 2ஐயும் ஒரே நேரத்துல உபயோகப்படுத்தணுமானா கண்டிப்பா கிடையாது. காலையில அஸ்வகந்தா, காலையில உணவுக்கு முன்னாடி அஸ்வகந்தா பவுடர், இரவு உணவுக்கு முன்னாடி முருங்கை விதை பவுடர். முருங்கை விதை பவுடர் காவாசிக்கும் கொஞ்சம் கூடுதல், பாதிக்கு கொஞ்சம் குறைவாவே இருக்கலாம். இப்ப நான் எடுத்திருக்க இந்த அளவே ரொம்ப தாராளம். அதே மாதிரி அஸ்வகந்தா அப்படின்றது ஒரு வேளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை எடுத்துக்கிட்டா போதும், காலையில மட்டும்தான். இப்ப நான் எடுத்திருக்கேன் பாருங்க, இந்த ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு ஸ்பூன் ஃபுல்லா அப்படி கவர் ஆகுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு வேளைக்கு உணவுக்கு முன் இதை இந்த அளவு அஸ்வகந்தா பவுடர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல அதே மாதிரி இரவு நேரங்கள்ல இந்த அளவுக்கு முருங்கை விதை எடுத்துக்கிட்டா போதும். இந்த 2மே பால்ல கலந்து தாங்க சாப்பிடணும். இந்த 2க்கும் பால்ல கலக்கும்போது சர்க்கரையை உபயோகப்படுத்தக்கூடாது. சர்க்கரைக்கு பதிலாக உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, ஒரு மாதிரியா துவர்ப்பா கசப்பா தெரியுது அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச, அதாவது நாட்டு சர்க்கரையோ இல்ல எது உங்களுக்கு பிடிக்குதோ, குந்தபானையோ நாட்டு சர்க்கரையோ எது உங்களுக்கு உபயோகமா இனிப்பா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இது அஸ்வகந்தா காலையில ஒரு முறை எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு முறை தான், உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. முருங்கை விதை இரவு ஒரு முறை, உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. இது சாப்பிடும்போது புகை பழக்கம், குடி பழக்கம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தா மருந்து வேலை செய்யாது. முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட். 30 நாள் தொடர்ந்து குடிக்கும் போதே நல்ல மாற்றம் கிடைக்கும். அதிகபட்சம் ஒரு 45 60 நாள் குடிச்சா போதும். அதிகப்படியான குறைபாடுகள் இருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மருத்துவரை போய் பார்க்கறது நல்லது. ரெமடியை ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.